அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை. ஆமாங்கண்ணா. அதாவது மாடை ஒவ்வொன்றா ஜெர்சியும் சரி ஹெச்எஃப்பும் சரி மொத்தமாகவே லைன் பண்ணியிருக்கோம். கஸ்டமரையும் நேருக்கு நேராக முன்னால் நிற்க வச்சுட்டோம். கண்டிப்பாங்க. அதாவது கஸ்டமரை நிற்க வச்சு பேசையில் அவங்களோட ரிவ்யூ வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அவங்களோட ரிவ்யூ வந்து எடுக்கிறது உண்டு. கண்டிப்பா அவங்க வந்து மாடு வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி ஃபுல்லாவே ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்களும் கஸ்டமரோட ரிவ்யூவும் நம்ம மொத்தமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்கண்ணா. சந்தை இன்னைக்கு எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்து சொல்றீங்களா அண்ணா? இன்னைக்கு சந்தை பத்தி சொல்றதை விட நம்மளை பத்தி ஒரு சொல்லாங்கண்ணா. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில இருக்கோம். சரிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஹெச்எஃப்லயும் கஸ்டமர் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க. சரிங்க. ஜெர்சிலையும் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா மாட்டை வந்து கட்டி வீடியோ போடுவோம் ரெகுலரா. கண்டிப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்போ ஹெச்எஃப்ல ஒரு லைன்ல போட்டிருக்கோம், ஜெர்சியில ஒரு லைன்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்த கஸ்டமருக்கு எப்படி கேட்கறாங்களோ அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. ஃபார்ம் டைப் கஸ்டமர் வந்திருந்தாங்க, வீடியோஸ் தேவைப்படுறவங்களும் வந்திருந்தாங்க. சரிங்க. அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடு எடுத்தாச்சு. கண்டிப்பா. ஆனா மாடு எடுத்ததும் இல்லாம அதை லைன் பை லைனா கஸ்டமரே டைரக்டா பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஒவ்வொரு கஸ்டமரும் ரொம்பவே திருப்தியா பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஜெர்சி அவங்க கஸ்டமர் பிடிக்கிறாங்க, ஹெச்எஃப் ஒரு கஸ்டமர்ஸ் பிடிச்சிட்டு கண்டிப்பா. மாடு எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் என்ன கறவையில இருந்து என்ன கறவை வரைக்கும் நம்ம கிட்ட வரலாம்? ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 லிட்டர்ல இருந்து ஒரு 30 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட தேடி வரலாங்க. சரிங்க. ஃபார்ம் டைப் கஸ்டமர் மினிமம் ஒரு 20 லிட்டர் இருந்தா மட்டும் தான் ஃபார்ம் ரன் பண்ண முடியும். சரிங்க. வீடியோஸ் தேவைப்படுறவங்க ஒரு 5-10 லிட்டர் தேவைப்படுற ஜெர்சியில வேணாலும் நம்ம கிட்ட கால் பண்ணி வரலாம். சரிங்க. அது போக வந்து ஆவரேஜா பட்ஜெட் நீங்க எப்பவுமே சொல்றது உண்டு. ஆமாங்கண்ணா. பட்ஜெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 60,000 இருந்து ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் மாடு எடுத்து இன்னைக்கு நிலவரம் மாடு ஓரளவுக்கு வந்திருந்தது. சரிங்க. கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். மாடு குவாலிட்டி வைஸ் பாருங்கண்ணா, கொம்பு டைப்ல ஹெச்எஃப் எடுத்திருக்கோம், மொட்டையில எடுத்திருக்கோம். லைன் பை லைனா மாடு நிக்குது. இந்த நெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 மாடு நிக்குதுங்கண்ணா. சரிங்க. மாட்டை பாத்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலவரம் தெரியுங்க. சரிங்க. லைனா மாடு எந்த அளவுக்கு மடிசெட் இருக்குன்னு பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடு தலைச்சங்கடரில எடுத்திருக்கோம். சரிங்க. ஈத்துமா டைப்ல எடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாடா பத்தி பார்க்கலாம்ங்க. சொல்லுங்க. மாட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. சரிங்க. இது ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி வருங்க. இது 6 பல்லு 2 2 மாடு பாத்தீங்கன்னா கொள்ளைகால் போறாங்க. சரிங்க. இந்த 2 மாடு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போறாங்கன்னா ரெண்டுமே தலைச்சங்கடாரி தான் ரெக்குவயர்மெண்ட். அதே மாதிரி தலைச்சங்கடாரி கொம்பு டைப் சுழி சுத்தமா கேட்டிருந்தாங்க, திருவண்ணாமலை போறாங்க. இந்த 2 மாடு பாத்தீங்கன்னா தருமபுரி போறாங்க. அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடு பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகா ஒஸ்பேட் போறாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த மாடு ஒண்ணு, இந்த மாடு ஒண்ணு, இந்த மாடு ஒண்ணு, இந்த மாடு 4 மாடு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஒஸ்பேட் போறாங்க. சரிங்கண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் போறாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த 2 மாடு பாத்தீங்கன்னா நெல்லூர் போறாங்க. சரிங்கண்ணா. டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 2 நீத்து 6 பல்லு ஹெவி சைஸ் மொட்டை டைப்ல அமைச்சிருக்காங்க. ஒரு 30 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 30 லிட்டர் நல்ல கேரண்டியா இருக்குன்னா மாடு நல்ல வெயிட்டான மாடு. சரிங்கண்ணா. நீங்க அண்ணன் தான் எடுத்திருக்காரு. நெல்லூர் குறைச்சு தான் சொல்லுவீங்க. குறைச்சதால இந்த மாடு பிரீட் இருக்குங்கண்ணா. நல்ல வெயிட்டாவும் இருக்கு மாடு. ஒரு 25 லிட்டர் தப்பு, 30 லிட்டர் சொல்லலாம்னா ஒரு 25 லிட்டர் குறையிலாம கறக்கும். சரிங்கண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 கொம்பு பாத்தீங்கன்னா கேரளா பார்டர் போறாங்க. அவங்க கொஞ்சம் சுழி சுத்தமா கொம்பு டைப்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 மாடு வந்து கேரளா கொளிஞ்சாம்பாறை போகுதுங்கண்ணா பார்டர். அவங்க 4 பேர் வந்திருந்தாங்க. அவர் 2 மாடு இவர் 2 மாடு எடுத்திருக்காங்க. சரிங்கண்ணா. இது 2 பாத்தீங்கன்னா வேலூர் போறாங்கண்ணா. ரெண்டுமே ஆமாங்கண்ணா. வேலூர் அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜெர்சில டாப் குவாலிட்டியான மாடு எடுத்துருக்கீங்க. அவரேஜ் என்ன கரை வரைக்கும் வரும்? அண்ணா ஒரு 20 லிட்டர் இந்த லைன் ஃபுல்லாமே 20 லிட்டர் வருங்க. 10 லிட்டர்ல இருந்து ஒரு 20 லிட்டருக்குள்ள தான் கறக்குங்க. இது கொஞ்சம் கிராஸ் மாடுங்க, ஜெர்சி மாடுங்க மிக்சிங் பண்ணி எடுத்துருக்கோம் நாங்க. சரிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுக்குற மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா மாடை கட்டி அந்த அக்காவை கூப்பிட்டு கறவை பண்ணி 4 காம்பை செக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்கோம். ஆமாங்கண்ணா. இது வந்து நம்ம ரெகுலராவே பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே சொல்றது உண்டு, மாடுகள் எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணி வாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு நீங்க அதையும் நீங்க சொல்லிடுறீங்க. கண்டிப்பா. அவங்களோட நீடை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறீங்க. என்ன கிளைமேட் என்ன ஏதுன்னு தெளிவா எல்லாமே கேட்டுக்கிறீங்க. அதோட பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 கணக்குல மாடு வருங்கண்ணா. நம்ம இத்தனை 1000 மாடு வரும், அத்தனை 1000 மாடு நம்ம சொல்ல தேவையில்லைங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1000 கணக்குல மாடு வரும். செலக்ஷன் நிறைய இருக்கும், ஆப்ஷன் நிறைய இருக்கும். ஒன்னொன்னு பார்க்க இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தான் தோணுங்கண்ணா. ஏன்னா ஒரு 10 மாடு 20 மாடு பாக்குறக்கும் 1000 கணக்குல மாடு பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஏரியால இருந்து மாடு வருது பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டிலயும் மாடு வருங்க. ஜெர்சில எப்படி வேணா எடுத்துக்கலாம், சிந்தில் எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஹெச்எஃப்ல எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஃபார்ம்ல வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. ஹெச்எஃப்னா ஹெச்எஃப் தான் வச்சிருவாங்க, ஜெர்சினா ஜெர்சி தான் வச்சிருப்பாங்க. நம்ம அதனால ஃபார்ம்ல எடுக்க வேணாலும் சொல்ல, மார்க்கெட்ல எடுக்க வேணாலும் சொல்ல, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் மார்க்கெட் வந்துட்டா நம்ம செலக்ஷன் பண்ணி நல்ல குவாலிட்டியா மாடு எடுத்துக்கலாம். இந்த பெனிஃபிட் இருக்கு நமக்கு. ஆமாங்க. செலக்ஷன் நிறைய வரும், குவாலிட்டி நிறைய வரும். என்னென்ன தேவைப்படுறதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலக்ஷன் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அவங்களோட தேவை என்னோ அதை பார்த்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க. அடுத்து பார்க்கலாமா? வணக்கங்கண்ணா. ஆனா ஒரு 2 மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. ரெண்டுமே ரொம்ப இளம் மாடா செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. எப்படி அமைஞ்சதுன்னு? நல்லா அமைஞ்சதுங்கண்ணா. ரெண்டுமே எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போய் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு கண்டு போற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறேன். எங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறேன். சரிங்க.
அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஏன்னா வந்து மாடு வளர்த்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் தான் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் கொஞ்சம் கழிச்சு வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அனுபவம் அந்த மாதிரி ஒரு மெயின்டைனோட வருவாங்க. ஆமாங்க. உங்களோட செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப இளம்பொருளாக பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. இது என்ன பல்லுல இருக்கு? இது வந்து 4 பல்லுங்க. 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. அது வந்து 4 பல்லுங்க. சரிங்க. அண்ணனை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கண்ணே? அண்ணா வந்து ஒரு 1 வருஷமா ஃபாலோ பண்ணுறாங்க. ரெகுலராக தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. ரெகுலராக தான் ஃபாலோ பண்ணையில் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கண்ணே? ரேட் கொஞ்சம் அனுசரித்து பேசி தர்றாருங்க. நல்லா ப்ரீடாக பார்த்து எடுத்து கொடுக்குறாருங்க. ஓகேங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததுங்க? 2 சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 35 லிட்டர் எதிர்பார்க்குறேங்க. சரிங்கண்ணே. 2 சேர்ந்து. ஆமாங்க. ஓகேண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது போக நீங்கள் இன்னும் எத்தனை மாடு செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்கண்ணா வீட்டில்? எங்கள் மாடு 20 மாடு இருக்குதுங்க. ஓகேண்ணே. இது வாங்கிட்டு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் டைம் ஒரு மாதம் கழிஞ்சு முன்னருக்கா வந்து மாட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு பாட்டு வாங்க. ஓகேண்ணே. அதுவும் அண்ணங்கிட்ட தான்? அண்ணங்கிட்ட கண். சரிங்கண்ணே. நீங்கள் எந்த ஊருண்ணே? நாங்கள் குளிஞ்சாம்பறைங்க, கேரளா. ஓ, கேரளாலேருந்து வந்துருக்கீங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றிங்க. வணக்கம். ஆனால் 2 மாடு அழகான மாடாக செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நம்ம குளிஞ்சாம்பறைங்கண்ணா. சரிங்கண்ணே. ஆனால் அதாவது உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். மாடுமே ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கு. அதாவது ஹெச்எஃப்ல போயிட்டீங்க. பியூராவே போயிட்டீங்க. என்ன கறவை எதிர்பார்த்தீங்கண்ணே? 2 சேர்த்து 25 லிட்டர் எதிர்பார்த்தேண்ணா. சரிங்கண்ணே. 2 சேர்த்து. இப்போ ஆவரேஜா அண்ணன் என்ன சொன்னாங்கண்ணே? ஆவரேஜா அண்ணன் 20, அதே 20 மேலே கிடைக்குன்னாரு. சரிங்கண்ணே. நீங்க ஆனால் மொத்தமே 25 தான் எதிர்பார்த்தீங்க. இப்போ ரெண்டுமே ரொம்ப குவாலிட்டியா வாங்கியிருக்கிறீங்க. இப்போ கண்ணு மாடா இல்லை சென மாடாங்க? 2 கண்ணு மாடுண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடு தான். இப்போ வந்து 25 நீங்க நினைக்கையில வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுமே கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டியது இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஆமாண்ணே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் டைப் போறீங்களா இல்லை எப்படி? ஃபார்ம் டைப் தான். ஏற்கனவே மாடு இருக்குங்க. சரிங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? ஏற்கனவே 4 மாடு இருக்குங்க. சரிங்கண்ணே. இப்போ அப்படியே மாடுலயே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இந்த மாடு ஆவரேஜா என்ன கறவை வரும் அப்படிங்கிற மாதிரி? அந்த மாடு கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்குறோம். இந்த மாடு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்க. அதாவது குவாலிட்டிக்கு தகுந்த மாடு இருக்கும். அது கொஞ்சம் அதிக கறவை எதிர்பார்க்கும். இது கொஞ்சம் கவரை கம்மியா இருக்கும். சரிங்கண்ணா. அண்ணன்கிட்ட வந்து வந்தா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம எதிர்பார்த்தா ஹெச்எஃப் குவாலிட்டி கிடைக்குன்னு பார்த்தோம். ரேட் அனுசரிச்சு தடவை ரேட் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த ரேட் நம்ம 3 மாடு எதிர்பார்த்தோம்னா 2 தான் எடுக்க முடிஞ்சு. சரி, ரேட் மாத்திரம் தடவை அதிகம். மற்றபடி எல்லாமே குவாலிட்டி நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஓகேண்ணே. சாட்டிஸ்ஃபைண்ணே? சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். அக்கா வணக்கம்ண்ணே. அக்கா, ஒரு மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுவும் கண்ணு மாடா செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. ஆமாண்ணே. ஆவரேஜா என்ன கரைய வரைக்கும் வேணும்னு எதிர்பார்த்தீங்கக்கா? ஒரு 10லேருந்து 15 லிட்டர் குறையாம இருக்கிற மாதிரி. ஓகேங்கக்கா. அக்கா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப்ஆ போயிருக்கீங்க. ஆமாண்ணே. இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வையம்பட்டினே. சரிங்க. எத்தனை மாடு வேணும்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை வாங்கி? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோனே. அதுக்கு அப்புறமேட்டுக்கு இனிமேல் பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. இப்போ ஆவரேஜா அண்ணனை எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கக்கா? ஒரு 6-7 மாசமானே. 6-7 மாதமா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. கண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் மாடுமே சேர்ந்து எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணே. இப்போ நீங்க வந்து வீட்ல எதுவும் வளர்த்த அனுபவம் இருக்கா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா? இல்ல, ஏற்கனவே இருக்குதுனே நம்மள்ட்ட. மாடும் ஒரு சென மாடும் ஒரு பால் மாடும் இருக்குனே. அது கூட சேர்த்து இதே ஒண்ணு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கற. ஆமா, எக்ஸ்ட்ராவா அப்படிங்கற மாதிரி ஒரு சின்ன முதலீடு பண்ணிருக்கீங்க. அப்படிதானே. சரிங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்க ஃபார்ம். அப்படிதான் சொல்ல போறேன். சரிங்கக்கா. அடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அக்காவை எப்பவுமே. ஓகேண்ணே. சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. தேங்க்ஸ். வணக்கம்ண்ணா. ஆனா ஒரு 3 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணா. 3மே செவலைக்கு போயிட்டீங்க. ஆமா. ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தீங்கண்ணா? நான் 15 சொல்லிருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. இது ஒரு நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு 13 வரும்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணே. ஒரு 2 லிட்டர் வித்தியாசம் வரும். நமக்கு எந்த ஊருண்ணே? தென்காசி மாவட்டம்ண்ணா. தென்காசி கொண்டு போறீங்க. ஆனா தென்காசி நல்லா கூலிங்கா இருக்குமே. கூலிங் ஏரியா தானா? நான் ஒரு 5 மாசம் தான் கூலிங்கு. மீதி நாள் ஃபுல்லா வெயில் தானா? வெயில் தான். சரிங்கண்ணே. ஒரு 5 மாசம் கூலிங் இருக்கும். சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் வெயில் தான். ஆனா இப்போ நீங்க எடுக்க போறது வந்து இப்போ இந்த டைம் கூலிங் டைம் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ கூலிங் டைம் தான். சரிங்க. நீங்க எடுத்து கொண்டு போய் 5 மாசம் கூலிங்கா தான் நல்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆமா. சரிங்கண்ணே. ஆனா இன்னைக்கு ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் நீங்க 15 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்த்துன்னு சொன்னீங்க. ஆமா. எப்படி அமைஞ்சதுண்ணா உங்களுக்கு? நான் இப்போ கரை வந்து இப்போ தான் மாடு எடுத்திருக்கு. சரி. இப்போ கறந்தது எல்லாம் சீம்பால். தான் கண்ணுக்குட்டி ஏனி இருக்கு. சரிங்கண்ணே. அதனால இன்னும் தெரியல. இன்னும் போய் செக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். சரிங்க. ஆனா 3மே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி. ஆமா. நல்ல ஒரு குவாலிட்டியில பியூர் ஜெர்சியா எடுத்துட்டீங்க. ஆமாண்ணா. அப்படிதானே? நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு இதுதான் செட் ஆகும். சரிங்க. அதனால இதே எடுத்துட்டீங்க. திருப்தி அமைஞ்சதானே இன்னைக்கு? திருப்தியா தானே. ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா வணக்கண்ணா. ஆனா ஒரு மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாண்ணா. எப்படி அமைஞ்சதுண்ணா மாடு? மாடு நல்லாவே அமைஞ்சதுண்ணா. சரிங்கண்ணே. ஆனா ஆவரேஜா கறவை வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஒரு வேலைக்கு 10 எதிர்பார்க்குறேன். ஒரு வேலைக்கு 10. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 20 லிட்டர் கறவை. ஆமாண்ணா. ஆனா நல்லாவே கறவை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. மாடுமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆமா. எத்தனை பல்லு மாடுண்ணே?
2 பல்லுண்ணா. 2 பல்லு தான். ஆமாண்ணா. சரிங்கண்ணே. ஆனால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி தவறாமையும் மில்க் குவான்டிஃப் போகிறோம். ஆமாம். நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபார்ம் டைப்பில் வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி? ஃபார்ம் டைப் தானே. ஃபார்ம் டைப் தான். திருப்தியாக. சரிங்க. எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணீங்கண்ணே? நாங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டீங்க. சரிங்க. ஓகேண்ணே, நன்றி. இப்போ தான் தோதுப்படுது, இப்போ தான் வந்து எடுத்துட்டீங்க. ஓகேண்ணே, சூப்பர். வணக்கண்ணா. ஆனால் ஒரு 3 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப்பில் போயிருக்கீங்க. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. கிராஸ் டைப்லங்கிறனால மூணுமே ஒன்று போல் இருக்குது. ஆமாம். எப்படி அமைஞ்சுங்க? அது கௌதம் அண்ணன் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சரிங்கண்ணே. சவுதியில் ஒர்க் பண்ணுற மாதிரி. சரிங்கண்ணா. அது நீங்கள் ஃபாரின்ல இருந்துருக்கீங்க? ஆமாம். ஓகேண்ணா. அவர் சொல்லியிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஓகேண்ணா. நம்ம வந்தோடனே நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லதாக எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் அதாவது இப்போ ஒன்று 3 மாடு சேர்த்து ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கண்ணே? நான் 20 லிட்டர் கேட்டிருந்தேன். சரிங்கண்ணே. அவங்க 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னான்னு பார்க்கலாம். 20 ஆவரேஜாக 20 எதிர்பார்க்குறீங்க. ஓகேண்ணா. நீங்கள் எப்படி ஃபார்ம் டைப் போகிறீங்களா இல்லை எப்படிங்க? நம்ம ஃபார்ம் டைப் மாதிரி தான். ஃபார்ம் டைப்புக்காக எத்தனை மாடு சேர்க்கலான்னு ஒரு ஐடியா எதுவும் வச்சுருக்கீங்களாண்ணா? நம்ம சேர்க்கலான்னு ஐடியா ஒரு 10 வச்சுக்கும். சரிங்கண்ணா. 10 மாடு ஒரு ஃபார்முக்காக ஏற்ற மாதிரி. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. அண்ணா இப்போ ஒவ்வொரு மாடையுமே பற்றி செலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக. மாடோட குவாலிட்டியுமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள இருந்த டைமில் வந்து கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையுமே பேசியாச்சு. கண்டிப்பாக. கஸ்டமரோட ரிவ்யூமே கேட்டாச்சு. ஆமாங்க. ஆனால் மாடு வந்து எடுக்க வர்றாங்க, கஸ்டமர் புதுசாக மாடு எடுக்க வரணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன செட்டப்லாம் பண்ணிட்டு நம்ம கிட்ட நெக்ஸ்ட் மாடு எடுக்க வரலாம்? ஆனால் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு 5 மாடு 10 மாடு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எடுத்தோன்னே வந்து நம்ம கிட்ட மாடு எடுக்க வேணாங்கண்ணா. சரிங்கண்ணே. ஒரு வாரம் 2 வாரம் வந்து விசிட் வரலாங்க. நம்ம மாடு எப்படி எடுக்கிறோம், எந்த டைப்ல எடுக்கிறாங்க, என்ன ஏது நம்ம விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மாடு எடுத்துக்கலாங்கண்ணா. இப்போ மாடு எடுக்கணும்னா செட்டு பாதி வேலையை வச்சுக்கிட்டு வந்து மாட்டை கொண்டு போய் கட்டினா ரொம்ப சிரமமாயிருங்க. A to Z செட்டு வேலை, தீனி, மாட்டுக்கு உண்டானது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மாடு எடுக்குவாங்க. ஏன்னா இப்போ மாடு இப்போ எடுத்துட்டு ஆசைக்கு மாடு அங்கே எடுத்துட்டு போயிட்டு மாட்டுக்கு உண்டானது பொருள் அங்கே இல்லைன்னா மாடு வீணா போகும். ஏன்னா எல்லா செட்டப் இருக்கணும். போனா மாட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டானது எல்லாமே இருந்தா மட்டும் தான் மாடு செலெக்ஷன் பண்ணி வரலாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ரெடியா இருக்கு முன்னாடி வந்து நம்ம விசிட் பண்ணலாம். நம்ம எப்படி மாடு எடுக்கிறோம், செலெக்ஷன் பண்றோம் எல்லாம் பார்க்கலாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்கண்ணா. அது போக மாடுங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போது ஒரு ஒன்ஸ் வந்து நம்மளோட இருக்கலாம். ஒரு 2 வாரங்கிறது வந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட இருந்து என்ன வேணுமோ அவங்களுக்கு எப்படி ஐடியா என்ன எது நம்ம கேட்டுட்டு கூட அவங்களுக்கு என்ன டவுட்ங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க.